ஹாய் காய்ஸ், ஐம் நிவேதா. இந்த வீடியோவில் நெட் எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷின் தான் பார்க்க போகிறோம். மெட்ரிக் ஸ்பேஸ்லேருந்து கனெக்டட் அப்படிங்கிற ஒரு டாபிக் அடியில் பார்க்க போகிறோம். பேசிக்காக கனெக்டட் அப்படின்னா என்னென்னா, ரெண்டு விஷயம் வந்து கனெக்ட் ஆகி இருக்கிறத நம்ம கனெக்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ரெண்டு செட்டு கனெக்டடாக இருக்கிறது தான். இப்போ இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டி ஆஃப் ஏ கமா பி ஆஃப் ஆர் அப்படின்ற ஒரு செட்டை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் கமா ஒய் சச் தட் எந்த டைப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் எல்லாம் இந்த செட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற எக்ஸ் கமா ஒய் எல்லாம் x minus a the whole square plus y minus b the whole square less than r. ஓகேவா? லெஸ் தென் ஆர் ஓப்பன் செட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சூஸ் பண்ணுற XY எல்லாமே வந்துட்டு இந்த செட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு எதெல்லாம் கனெக்டடுன்னு கேட்குறாங்க. ஆர் ஸ்கொயர்னு சொல்லும்போது நம்ம ஆர்டர்டு பேர்ஸில் சொல்லுவோம். லைக் 1,1 2,2 அப்படி சொல்கிறத நம்ம ஆர் ஸ்கொயர்னு சொல்லுவோம். டி 0,0 இங்கே A,Bயை 0,0 ஆஃப் 1ன்னு கொடுக்குறாங்க. 1 அப்படிங்கிறது இங்கே இடத்துல ரேடியஸ் மாதிரி அர்த்தம். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு என்னது, ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷன் தானே. எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இதில் வந்துட்டு இந்த ஏவும் பியும் இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்மளோட ஈக்குவேஷன், இதுக்கான நம்மளோட ஈக்குவேஷன் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் மைனஸ் 0 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் 0 த ஹோல் ஸ்கொயர் இட்ஸ் லெஸ் தேன் 1ன்னு வரும். ரேடியஸ் வந்து என்னது 1, ஸோ லெஸ் தேன் 1. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் லெஸ் தேன் 1 அப்படின்னு வரும். அதோட சென்டர் வந்து உங்களுக்கு 0,0ன்னு வரும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சர்க்கிள். அதுக்கப்புறம் சென்டர் வந்து 2,0 இருக்குது, ரேடியஸ் வந்து 1 இருக்குது, லெஸ் தேன் 1 இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சர்க்கிள். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் 1,0 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு. ஸோ இது கனெக்டடாக இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணிடலாமா? முதல்ல வந்துட்டு 0,0 அப்படிங்கிறத சென்டர் பாயிண்ட்டாக வச்சுட்டு ஒரு 1 அப்படிங்கிற ஒரு யூனிட் சர்க்கிளை வந்துட்டு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஷின் என்ன கொடுத்துருந்தாங்க, 1,0 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் இருக்குது அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் 2,0 அப்படிங்கிற ஒரு சென்டரில் டிஸ்டன்ஸ் 1 வச்சு ஒரு சர்க்கிள். கரெக்டாக? ஸோ இப்படிப்பட்ட ஒரு சர்க்கிள்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். டி ஆஃப் 0,0 சென்டர், அதோட ரேடியஸ் 1 யூனியன் 1,0 யூனியன் டி ஆஃப் 2,0 ஆஃப் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி பாத் கனெக்டட், ஏன்னா எல்லாத்தையுமே நான் கனெக்ட் பண்ண முடியும். இது வந்துட்டு ஆக்சுவலி ஓப்பன் பால் மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? பட் ஸ்டில் என்ன பண்ணியிருக்காங்க, இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த பாயிண்ட்டையும் எனக்கு வந்து யூனியன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் கனெக்டட். ஓகேவா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டி ஆஃப் 0,0 ஆஃப் 1 யூனியன் டி ஆஃப் 2,0 ஆஃப் 1 இந்த செட்டும் மட்டும் கொடுத்துருக்காங்க, இந்த பாயிண்ட் கொடுக்கல. ஓகே, ஸோ அந்த ரெண்டு செட்டும் மட்டும் கொடுக்கும்போது ஆப்வியஸ்லி இட் இஸ் நாட் கனெக்டட். ஏன் அப்படின்னா இது வந்துட்டு லெஸ் தென் ஆர் தான். உங்களுக்கு கொஷினில் பாருங்கள், லெஸ் தென் ஆர்னு சொல்லும்போது நம்ம கண்டிப்பாக இந்த பவுண்ட்ரி இருக்கு இல்லையா, அந்த பவுண்ட்ரி ரெண்டுத்துக்குமே வராது அப்படின்னு சொன்னால் இட் இஸ் நாட் கனெக்டட் ஆப்வியஸ்லி, ரைட்? ஸோ இட் இஸ் நாட் கனெக்டட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அப்போ வந்துட்டு ஏ ஆப்ஷன் வந்து கனெக்டடாக வரும், பி ஆப்ஷன் வந்து நாட் கனெக்டடாக வரும். சி ஆப்ஷன் வந்து 0,0 அப்படிங்கிறது சென்டர், 1ங்கிறது அதோட லைக் ரேடியஸ்ன்னு வருதா? ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். பாருங்கள், 0,0ங்கிறது அதோட சென்டர், 1 அப்படிங்கிறது அதோட ரேடியஸ்ன்னு வரைஞ்சிக்கிறேன். அடுத்தது என்னது, 1,0ங்கிற பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 1,0னா இந்த பாயிண்ட் மாதிரி வரும். அடுத்தது வந்துட்டு 0,2 1 அப்படிங்கிறது ரேடியஸ். 0,2னா இட் இஸ் லைஸ் ஆன் த ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸில் 0,2, அதனோட ரேடியஸ் வந்து 1ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இது கனெக்டடாக இல்லையா அப்படின்றத பார்க்கும்போது இதுவுமே நாட் கனெக்டடாக தான் வரும். ஏன்னா வந்துட்டு இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணும்போது இந்த நான் ஏற்கனவே சொன்னேன், லெஸ் தேன் ஆர்னு சொல்லும்போது லெஸ் தேன் 1னா இது வராது. அதே மாதிரி லெஸ் தென் ஆர்னு சொல்லும்போது எனக்கு இந்த பாயிண்டில் கனெக்டாக இருக்காது. ஓகேவா? இது வந்து ஒரு ஓப்பன் பால் மாதிரி வரும். ஸோ அதனால் இட் இஸ் நாட் கனெக்டட் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 0,0 ஆஃப் 1னா 0,0 சென்டர், அதோட ரேடியஸ் 1 யூனியன் 0,2 வந்துட்டு அதோட சென்டர், 1 வந்துட்டு ரேடியஸ். ஸோ இதுவும் நாட் கனெக்டட். ஏன்னா உங்களுக்கு அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லெஸ் தென் ஆர்னு கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு ஒரு வேளை ஈக்குவல் டு ஆர்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ஈக்குவல் டு ஆர்னு கொடுத்துருந்தாங்கன்னா எல்லாமே கனெக்டட்னு சொல்லியிருப்போம். லெஸ் தென் ஆர்னு கொடுத்துட்டதுனால இது மூணுமே நாட் கனெக்டட்னு வரும். ஸோ ஃபஸ்ட் ஒன் மட்டும் தான் கனெக்டட்னு வரும். சரியா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.